என்னடா தீபாவளிக்கு வெடி வெடிச்சிருப்பாங்க போலன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது எல்லாமே எலி பண்ணி வச்ச கொடுமை. நியூஸ் பேப்பரெல்லாம் கடிச்சு இந்த மாதிரி கந்தரகோலமாக்கி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புது விளக்கமாறு, துணி, அதுக்கப்புறம் கட்டைப்பை, செருப்பு வைக்கிற டப்பான்னு எல்லாத்தையுமே கடிச்சு நாசமாக்கி வச்சுருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் டிமார்ட் வந்து போயிருந்தோம் கொஞ்சம் பொருள் வாங்கலான்னு. திண்டுக்கல் டிமார்ட் வந்து நான் போனதே இல்லை. கொஞ்சம் பொருள் தான் வாங்கலாம்னு பேஸ்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் எடுத்து போடுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேஸ்கெட்டே நிரம்பி போயிடுச்சு. இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலியை போய் எடுத்துகிட்டு வந்து பேஸ்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ட்ராலிக்கு வந்து மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் செருப்பு, பேக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். செருப்பு இப்போ தான் ரீசெண்டாக ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைன்லேயும் இருக்கிற ரேட்டு இங்கேயும் இருக்குது. ஆனால் ஆன்லைனில் கொடுக்கும்போது காசு மனசு வருது, ஏதோ நம்ம காசு இல்லைன்ற மாதிரி. ஆனால் நேரில் கொடுக்கும்போது கொஞ்சம் மனசு வர மாட்டேங்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு வெளியில் வந்து இந்த பாப்கார்ன் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க டிமார்ட்டில். சரின்னு சொல்லி அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான், பாய்.